ஆயிரம் ஆயிரம் மக்கள் சத்தியம் அறியாமல் இருக்கிறார்கள். சத்தியம்னா என்ன? பைபிளில் பாருங்களேன், வசனமாகிய சத்தியம் யோவான் 17:17, கற்பனைகளாகிய சத்தியம் சங்கீதம் 119 142, பிதாவாகிய சத்தியம் 1 யோவான் 5:20, குமாரனாகிய சத்தியம் யோவான் 14:6, ஆவியானவராகிய சத்தியம் 1 யோவான் 5:6. இந்த சத்தியத்தெல்லாம் என்ன செய்யணும்? மக்களுக்கு சொல்லணும். சத்தியம் அறியாமல் புத்தி கலங்கி போய் நேபுகாத்நேச்சார் போல அங்கலாய்த்திருக்கும் ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு 1000ல் ஒருவராக நாம் விளங்கி சத்தியத்தை அறிவித்து சிந்தையை தெளிவிக்க வேண்டும். தீர்க்க தரிசனங்களின் மகத்துவங்களை கற்றுத்தர வேண்டும். யோசித்து பாருங்க, எத்தனை பேருக்கு நம்ம தானியேல் 2ஆம் அதிகாரத்தை சொல்லியிருக்கோம், காலங்காலமாக கேட்டுட்டு தான் இருக்கிறோம். வசனம் இருக்கு பாருங்க, எப்படி மக்கள் இருக்காங்களா? 2 தீமோத்தேயு 2:25-26 சுருக்கமாக பார்ப்போம். பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து, எல்லாம் மயக்கத்தில் இருக்காங்களாம்.